தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கும்படியாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தை எதுவென்றால் யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். திரும்ப வாசிங்க. இந்த மூன்றாவது வார்த்தையை தான் நாம் கவனிக்க போகிறோம். நிச்சயமாகவே நமக்கு நன்மையான காரியங்களை இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 7 வார்த்தையும் தியானிப்பாங்க. நான் சென்ற சிறு வயதாக இருக்கும் பொழுது ஐநாவரம் நம்மாளூர்பேட்டை பகுதியில் ஆலிஸ் டேவிஸ் ஆண்டி அவங்க சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் மதியம் 3 மணி வரைக்கும் ஆராதனை இருக்கும். 7 வார்த்தையும் ஒவ்வொரு 7 பாஸ்டர் வருவாங்க. அரை மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் ஒவ்வொரு வார்த்தை குறித்து பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த நாளில் பேசணும் அப்படின்னா யார் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நாம் ஒரு வார்த்தையை நாம் கவனித்து நாம் கடந்து செல்வோம். ஆனால் உண்மையாகவே மிகவும் ஆர்வமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதிலே தாகமுள்ள ஜனங்கள் அந்நாட்களில் இருந்தார்கள். இன்றைக்கு அது குறைந்து கொண்டு இருக்கிறதோ என்ற ஒரு பயம், அச்சம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இராமல் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் முயற்சிகள் எடுப்போம், நேரத்தை செலவு பண்ணுவோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தை ஏறக்குறைய 3 நாளுக்கு மேலே பண்ணார். ஜனங்கள்லாம் அங்கே தான் உட்கார்ந்தாங்க. 3 நாள் அங்கே இருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டார், இரவும் பகலும். அதே போலவே பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட ஒரு வீட்டில் 3 நாள் இரவும் பகலும் தூங்காமல் பவுலுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் உண்டு. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஐத்துகு என்று சொல்லுகிற ஒரு வாலிப பையன் அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து கீழே விழுந்து மரித்து போன அந்த சம்பவத்தை பார்த்து திரும்பவும் எழுந்தான் என்று பார்க்கிறோம். அன்று அத்தனையாக தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இன்றைக்கு இல்லையோ என்பது போல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் கேட்கறது போல நமக்கு தோன்றினாலும் வீடு ஃபுல்லாக வசனத்தை மாட்டி வச்சாலும் கேலண்டரில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனத்தை படிச்சுட்டு போனாலும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கறதிலே அதில் உள்ள காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நம் நேரத்தை செலவு பண்ணுறது கிடையாது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கு பிரசங்கிமார்களும் ரொம்ப வசதியாக போச்சு. ஒரே வசனத்தை வச்சு நல்லா பாடலை பாடி 4 பாட்டை பாடி ஜனங்களை நாம் என்ன செய்யலாம், 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நம்ம ஊட்டிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு நம்ம அந்த நிலைகள் நிச்சயமாக நம்முடைய சபைகளிலே மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். 7 வார்த்தையிலே ஆண்டவர் 3ஆவதாக சொன்ன ஒரு வார்த்தை இது. ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்றார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் ஆண்டவர் இப்படியாக செய்திருக்க வேண்டும்? இந்த வார்த்தையை நான் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் ஒருவேளை ரொம்ப பொறுப்புள்ளவராக அம்மாவை தன் தாயை என்ன செய்திருக்கிறார், ஒருவருடைய கையில் கொடுத்துட்டு போயிருக்கார் பார்த்துக்க சொல்லி. இன்றைக்கு எப்படி பெற்றவங்களை ஓல்டேஜ் ஹோமில் விடுறது போல மாதம் பணம் கட்டிடுறேன், நல்ல ஏசிரம் கொடுங்க எங்கள் அம்மாவுக்கு என்று எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க என்று சொல்லி மாதம் கட்டுறது போல பொறுப்பாக இருக்கிற மகனை போல இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு தோன்றப்பட்டாலும் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தைகள், வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் 7 வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, சாக போகிற நேரத்தில், மரிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மனுஷரும் பேசுகிற வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். எங்கள் அப்பா கடைசியாக, எங்கள் தாத்தா கடைசியாக அவர்களுக்கு கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை தான் பேசினார். அவர் ஏதாவது வளரி இருப்பார், ஆனாலும் அது இந்த வார்த்தையை பேசினார் என்று சொல்லி அது ரொம்ப சந்தோஷமாக முக்கியமாக நாம் எடுப்போம். ஒரு சாதாரண மனிதன் பேசுகிற அந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கும் பொழுது பரலோக தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் உங்களை என்னை மீட்கும்படியாக மனிதனுடைய அந்த தோற்றத்தில் இந்த உலகத்திற்கு வந்து தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது அந்த கடைசி மணி நேரத்தில் வேதம் சொல்லுகிற 6ஆம் மணி நேரம் என்று நாம் வாசித்தோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பெரிய காரியங்களை
உடையதாக, அதில் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் இன்றைக்கு திருச்சபைகளில் அப்படிதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது 3 வருஷம் தமது பிரசங்கத்தை ஜனங்கள் மத்தியில் பேசினார் என்று பார்க்கிறோம். ஏறக்குறைய 3 வருஷம் இயேசு கிறிஸ்து பல விஷயங்களை ஜனங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். கூடி வருகிற ஜனங்களுக்கு அவர்களிடத்தில் பேசினதை பார்க்கிறோம். மலை பிரசங்கத்தை பார்க்கிறோம். படகுல ஏறி பேதுருவினுடைய படகுல ஏறி அங்கே பண்ணுகிற பிரசங்கத்தை பார்க்கிறோம். இப்படியாக பல பிரசங்கங்களை, உபதேசங்களை, உண்மைகளை ஆண்டவர் பேசுகிறதை நாம் கவனித்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் நானும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து பேசின எல்லா வார்த்தையும் முக்கியமானது. இதுதான் முக்கியங்க, இது முக்கியம் இல்லைங்க, இது சரிங்க, இது தவறுங்க என்பது போல நாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனுஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம், கடைசி நேரத்தில் பேசுகிற வார்த்தை தான் முக்கியம் என்று நினைக்கிறோம். ஆனால் தெய்வத்தை பொறுத்தவரை அவர் என்ன வார்த்தை பேசினால் பார்வை பார்த்தாலே அது நமக்கு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் என்று நாம் பிரித்து கொள்ளக்கூடாது. ஆனால் நாம் மனிதர்களாக இருக்கிறபடினால் ஒரு சிறப்பான காரியத்தை நாம் அறிந்து கொண்டு அதில் நாம் கடந்து போகிறோம். தவறல்ல, ஆனால் நம்முடைய நோக்கம் தவறாகிவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7 வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் இயேசு கிறிஸ்து பேசின 3 வருஷம் பேசின சுவிசேஷங்களில் உள்ள வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கணும். இதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், சரி சமமாக இயேசு கிறிஸ்து பேசின மற்ற காரியங்களுக்கு, அவர் உயிரோடு இருந்த நாட்களில் இருந்த பேசின வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நம்முடைய வழக்கம் என்னன்னு தெரியுங்களா, இருக்கும்போது விட்டுருவாங்க, இருக்கும்போது கண்டுக்க கூட மாட்டாங்க. அவர் எங்க இருக்கு, அவர் பேர் என்னன்னு தெரியாது, முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டாங்க, இங்கே செய்ய மாட்டாங்க, அவர்களை பராமரிக்க மாட்டாங்க. ஆனால் செத்த பிறகு பார்த்தீங்கன்னா அலங்காரம் என்ன, அவர்களுக்கு அடிக்கிற பேனர் என்ன, அவர்களுக்கு ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது என்ன, எல்லாம் பயங்கரமாக செய்வாங்க. இருக்கும்போது மனுஷனை விட்டுறோம், போகும் பொழுது அவங்களை என்ன செய்கிறோம், அத்தனையாக அவர்களை குறித்து நம் கரிசனை உள்ளவராக நாம் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் நானும் அப்படி இருக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய வார்த்தை, அவர் வாழ்ந்த நாட்களில் சொன்ன வார்த்தை மிகவும் முக்கியம். ஆனால் இந்த நாள் நம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுகூரும்படியாக, கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்கிற அந்த காரியத்தில் நாம் என்ன செய்ய, நம்பிக்கை உள்ளவராக, தெய்வம் மரித்தார் என்கிற அந்த ஒரு உணர்வோடு கூட நாம் திருவிருது எடுக்கும் பொழுது வாசிக்கிற அந்த கொரிந்தியரில் வாசிக்கிற வசனங்களின்படியாக கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள், என்னும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி போனார். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து கிடையாது. ஆனால் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் பேசுகிற அநேக வார்த்தைகளிலே, 7 வார்த்தைகளிலே ஒரு பகுதியை நாம் இந்த நாளில் கவனிக்க போகிறோம். சொல்ல வருகிறது என்னவென்றால், எல்லா வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இருக்கும் போதே ஜனங்களை விசாரிங்க. நல்லா இருக்கும் பொழுது அவங்களை ஜனங்களை விசாரிக்கணும். கண்டுக்கவே மாட்டோம், அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. போன பிறகு நம்ம ஒரு காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, திருப்பிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், சேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற உடனே செஞ்சிருங்க. அதை நிறுத்திடாதீங்க, காலதாமதம் பண்ணிடாதீங்க. காலம் நம்முடைய கருத்தில் கிடையாது. ஆகவே எது நினைச்சாலும், எது செய்யணும்னு நினைச்சாலும் யாருக்காவது உடனே அதை செய்து அதை நிறைவேற்றிடுங்கள். அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் நல்லா பராமரிச்சுறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல வசதியாக இருப்பீங்க, நல்ல வசதியாக அவங்கள வச்சுக்கோங்க. நிச்சயமாகவே அந்த காரியம் அவர்கள் மறிக்கும் பொழுது மிகவும் நல்ல சந்தோஷமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்றார் என்று பார்க்கிறோம். மிகவும் மரிக்கிறவர் தருவாயிலே ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். ஒரு பலவீனப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷர், பெரியவர், தன் பிள்ளை தனியாக நிற்கிறதை கண்டு, என் பிள்ளைக்கு நான் அனாதை விட்டுட்டு போறேனே, என்ன செய்வதில்லைன்னு பக்கத்தில் பார்த்தா இன்னொருவர் இருக்கிறார். அவரிடத்தில் சொல்ல, என் பிள்ளைய பார்த்துக்கோங்க, என் பிள்ளைய
நன்றா பார்த்துக்கோங்க என்று சொல்லி போகிறது போல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னாரோ? அப்படிதான் நமக்கு தோன்றும். தன் கடமையை செய்தார். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும்படியாக தன் தாயை ஆண்டவர் கனம் பண்ணினார் என்று என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறவர். அந்த செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு வகையில் நாம் மாம்சத்தின்படி பார்க்கும் பொழுது அதை செய்தது உண்மைதான். அந்த மரியாளின் மேலே ஆண்டவர் இயேசுவின் தாய் மேலே அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன செய்தார், மரியாதை கொடுத்து அவர்களை அழகாக அவர் சொல்லுகிற காரியத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து நடந்த சம்பவங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீயை என்று ஆண்டவர் ஏன் அப்படியாக மரியாளை தன் சொந்த தாயை ஆண்டவர் ஏன் கூப்பிட வேண்டும்? ஸ்திரீயே நீ எங்க அம்மான்னு கூப்பிடக்கூடாதா? தாயே அதோ உன் மகன் என்று சொல்லியிருக்க கூடாதா? ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. வேதத்தை படிச்சு பாருங்க, சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க. எங்கே இயேசு கிறிஸ்து மரியாளை தன் தாய் என்று அழைக்கவில்லை. ஆனால் அதை எழுதின லூக்கா, அந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான், சுவிசேஷத்தை எழுதினவர்கள் என்ன செய்யலங்க, அவர்கள் தான் சொல்லுகிறார் இவர்கள் தாய், இயேசுவின் தாய் இருந்தார்கள், இயேசுவின் தாய் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து எங்கேயும் மரியாளை தாய் என்று அழைக்கவில்லை. அம்மான்னு கூப்பிடல. அம்மான்னு கூப்பிடாத ஒரு பிள்ளை இருக்குமாங்க? பெற்றவங்களை பெற்ற தாயை அம்மா என்று கூப்பிடாத ஒரு பிள்ளை இருக்குமா? இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வனமாக வாழ்ந்து போனார் என்று பார்க்கிறோம். ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? கானா ஒரு கல்யாணத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. இயேசுவை அழைச்சிருந்தாங்க, இயேசுவின் தாயையும் அழைத்திருந்தார்கள். அப்போ அங்கே ஒரு குறைவுபட்டது. என்ன? திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம கல்யாணத்தில் பிரியாணி போடுறது போல அந்நாட்களிலே நல்ல உணவுகள், திராட்சை ரசம் யூதருடைய பழக்கம், அது திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. குறைந்து போன உடனே இயேசு கிறிஸ்து போய் என்ன செய்கிறார், இயேசுவின் தாய் மரியாள் என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்து போய் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே, அம்மா உனக்கு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லாதபடிக்கு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றார். ஏன் ஆண்டவர் ஸ்திரீயை என்று அழைக்கிறார்? மரியாளை பார்த்து ஏன் ஆண்டவர் ஸ்திரீயை என்று கூப்பிட வேண்டும்? தாய் என்று கூப்பிடலாமே, அவர்கள் வயிற்றிலிருந்து தானே வந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முழு மனுக்குலமும் இன்றைக்கு மரியாளின் விஷயத்திலே தவறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து தவறான ஒரு எண்ணத்திற்குள்ளே போகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து தன் தாயை மதிக்கலையா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றவர்களை மதிக்கலையா என்று கேட்பீங்களா? இல்லை. வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தனது 12வது வயதிலே பண்டிகைக்கு எருசலேமுக்கு கூட்டு போறாங்க. குடும்பமாக தான் போறாங்க. இயேசுவின் தாயும் தகப்பனும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்து 3 பேரும் தான் போனாங்க. இயேசு கிறிஸ்து அப்போ 12 வயது. திரும்பி வரும்போது பார்த்தா கூட்டத்தில் இருப்பாருன்னு நினைச்சு ஒரு நாள் பிரயாண தூரம் போயிட்டாங்க. ஆனால் பார்த்தா அவரை காணும். அவங்க சொந்தக்காரங்களை போய் கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரியல. முகம் தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்து கேட்குறாங்க, இயேசுவை பார்த்தீங்களா? அவங்களுக்கும் தெரியல. திரும்பமாக இப்போ ஒரு நாள் பிரயாண தூரம் என்ன செய்கிறார்கள், எருசலேமுக்கு வருகிறார்கள். இவரோட ஒரு பெரிய தொல்லையா போச்சு. இவர் வெளில கூட்டு வர்றது தப்பு என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு கூட என்ன செய்கிறார்கள், எங்கே தொலைந்து போனவரோ என்ன ஆனவரோ தெரியல என்று சொல்லி அங்கே மிகவும் மிகவும் பதபதப்போடு கூட போய் நின்று பார்த்தா எருசலேமின் தேவாலயத்தில் அங்கே இருக்கிற வேதம் தெரிந்த வேதம் கற்றறிந்தவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து பேசுகிறதை பார்க்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அங்க இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற, இவனுக்கு எப்படி, சிறுவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நேரத்தில் மரியாள் கேட்கிறார், ஏன் மகனே ஏன் இப்படி செய்தீர்? நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறோமே, நான் உன் தகப்பனும் வருத்தப்பட்டு நிற்கிறோமே என்று கேட்க சொல்லும் பொழுது இயேசு சொல்றார், ஏன் இப்படி எனக்கு செய்கிறீர்கள்? பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்வதற்கு நான் அதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டு தொடர்ந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர் மனுஷனுடைய அந்த தோற்றத்தில் அவர் இருக்கும் பொழுது
12 வயதிலே என்ன செய்தார்? தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர்களுக்கு என்ன செய்தார்? அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாக எதிராக செயலை அவர்கள் சொன்னாலும் கூட ஏறக்குறைய 18 வருஷம் அவர்களுக்கு அடங்கி வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அவரோட குடும்பத்தோடு கூட வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் இயேசு கிறிஸ்து தன் மரணத்தை அடைய போகிற அந்த நேரத்திலே மரியாளை பார்த்து ஸ்திரீயோ அதோ உன் மகன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? அங்கே ஏன் யோவானை அங்கே கொண்டு வருகிறார்? யோவான் என்ற கரத்தில் ஏன் மரியாளை அங்கே கொடுக்கிறார்? அதுக்கு என்ன காரணம் என்று நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை ஆண்டவர் பொறுப்பை ஒப்படைக்கிறாருங்க. பொறுப்பை ஒப்படைக்கிறார் என்று சொல்லுவோம் என்றால் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார் என்று என்றைக்கு அவருக்கு தெரியும். ஆண்டவர் அந்த இடத்துக்கு எருசலேமுக்கு வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நான் பாடுபட போகிறேன், நான் அவர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் பேதுரு வந்து ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது என்று இயேசுவின் இடத்தில் வாதாடின காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து மரிக்க போகிறார் என்பது ஏற்கனவே அவருக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் மரிக்கிற சூழ்நிலை தெரிந்து விட்டது, இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரி பண்ணிடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? உடனே வக்கீலை கூப்பிடுவாங்க. தங்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என்ன செய்வாங்க? வேறு தன்னுடைய பிள்ளைகளுக்கோ யாருக்கோ வேண்டுமா அவர்கள் எழுதி வைத்து அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். நான் மரிக்க போக எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் மறிச்சிடும், அப்படி தான் செய்வாங்க. ஆனால் யாரும் கடைசி நான் சாக போகிறது முன்பாக தெரிந்துமே அன்றைக்கு வந்துட்டு சாக போகிற நேரத்தில் வந்து கையெழுத்து போடுகிற ஒரு விஷயமாக கை நாட்டு பிடிக்க கூட முடியல, கை நாட்டு வைக்கிற நிலைக்கு போகாதபடி யாரும் இதை செய்ய மாட்டாங்க. திடீரென்கிற ஏற்படுகிற ஒரு காரியத்தில் வேணா அப்படி நடக்கலாம். திடீரென்று ஒரு மரணமோ திடீரென்று ஒரு வியாதி தாக்கி ஒரு படுக்கை ஆகிவிட்டாலும் அப்பொழுது வேணா நடக்கலாம். ஆனால் முன்பே அறிந்து தெரிந்து ஒரு விஷயத்தை செட்டில் பண்ணும் போது சாகர அன்னைக்கு செய்ய மாட்டாங்க, முன்னாடி எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடந்து போவார்கள். அப்படி என்றால் திடீரென்று ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்யாமல் அவர் என்ன செய்தார்? ஏற்கனவே தனது மரணத்தை அவர் அறிந்தவனாக, இந்த நாளில் மரிக்க போகிறேன் என்பதை அவர் தெரிந்தவனாக இருந்தும் கூட ஒருவேளை தெரிஞ்சிருந்தார். அவர் பந்தி இருக்கிற நேரத்தில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா பந்தி இருக்கிறாங்க. அந்த ராபோஜனம் இருக்கும் பொழுது மரியாதை கூப்பிட்டு பக்கத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் யோவானை கூப்பிட்டு, யோவான் என்ன செஞ்சிருவேன், மறிச்சிருவேன், இன்னும் கொஞ்ச நாளில் நான் 2-3 நாளில் நான் மரித்து போயிடுவேன், என் தாயை நீ பார்த்துக்கொள், அவங்களுக்கு கண்கலங்காமல் வச்சுக்கோ, அவங்களுக்கு வயதான காலம் வரைக்கும் அவங்க நல்லா பார்த்துக்கோ என்று ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும். ஒரு பொறுப்புக்காக ஆண்டவர் இதை செய்தார். மகன் தாய்க்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று நினைத்திருப்போம் என்றால், தான் மரிப்பதை ஆண்டவர் முன்பே அறிந்திருக்கிறபடினாலே முன்னாடி ஆண்டவர் யோவானை கூப்பிட்டு மரியாளையும் கூப்பிட்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டுமானால் அது ஆண்டவர் செய்யல. அப்படி என்றால் இது பொறுப்புக்காக செய்ததாக புலன்படல. சரிதானுங்களே? முன்பே கர்த்தர் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார் என்று தெரிந்தும் கூட அன்றைக்குதான் வந்து அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு சில நேரம் தான், 3 மணி நேரம் தான் இருக்கு. அந்த மரிக்க போகிற நேரத்தில் முன்பாக நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இது ஆண்டவர் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை, ஒரு அக்கறையை காட்டுகிறதாக எனக்கு இது புலன்படல. காரணம் என்னவென்றால், அக்கறை காட்டுகிறதாக இருந்திருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே, ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே அதை செட்டில் செஞ்சிருப்பார். அப்பயே அவங்களை கூப்பிட்டு பேசியிருப்பார். ஆனால் அதுவும் செய்யல. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு தன் தாயின் மேலே அக்கறையுள்ளவராக, தன் தாயின் மேலே கருசனை உள்ளவராக, தன் தாய் எதுவும் செய்து நடந்துவிடக் கூடாது, அவளை பார்த்து கொள்ள வேண்டும் வயதான காலத்தில் என்று யோவானை ஆண்டவர் அங்கே பார்த்து கொள்ளும்படியாக சொன்னாலும், இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு
மரியாளை சந்தித்ததாக வேதத்தில் நம்மால் பார்க்க முடியாது. ஒருவேளை தன் தாயின் மேலே அக்கறை உள்ளவர் காரியத்திற்காக செய்திருக்கிறாரோ என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், மறிச்ச பிறகு நேரா அவங்க அம்மா கிட்ட தான் போயிருக்கணும். உயிர் தெழுந்த பிறகு நேரா அவங்க அம்மா கிட்ட தான் போய் என்ன செஞ்சிருக்கணும்? பேசி இருக்கணும். அம்மா, நீ எனக்காக அழுத, நான் பார் உயிரோடு கூட வந்துட்டேன், என் கையை என்னுடைய விழாவில் போடு என்று சொல்லி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அதை செஞ்சாரா? 40 நாள் ஆண்டவர் என்ன செய்தாருங்க? உயிர் தெழுந்த பிறகு தம் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று மரியாளுக்கு தன்னை, தன் தாயாக இருக்கக்கூடிய மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சுவிசேஷத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்க முடியாது. காரணம் என்னவென்றால், நீங்கள் நினைக்கிறது போல ஆண்டவர் பொறுப்பா செஞ்சிருக்காங்க. என்ன பொறுப்பு ஆண்டவருக்கு, என்ன பொறுப்பு ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அது பொறுப்புக்காக ஆண்டவர் அதை சொல்லல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் எதற்காக ஆண்டவர் அதை சொல்ல வேண்டும்? அநேக செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது, தன் தாயை வயதான காலத்திலே அவர்களை பார்த்து கொள்வதற்காக யோவானை வாலிபனாக இருக்கக்கூடிய தனக்கு அன்பாயிருந்த சீஷன் இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்குமாக, சிலுவை வரைக்குமாக பின்பற்றின ஒரு சீஷன், மற்ற எல்லா சீஷனும் ஓடி போயிட்டானுங்க. பேதரும் கூட நிற்பன்னு சொன்னவனும் இயேசுவை மறுதளிச்சு ஓடி போயிட்டாரு. சுத்தி ஒருத்தரும் கிடையாது. யோவான் மாத்திரம் அவரோடு கூட பின்னாடி, அவர் போகிற இடமெல்லாம் அவரை இழுத்து கொண்டு போற இடத்துல எல்லாம் என்ன செய்ய யோவான் பின் தொடர்ந்து கொண்டே இருந்தான். ஆகவே என் அம்மாவை பார்த்துக்கிற நல்ல ஒரு ஆள் இவன் தான் சரியானவன் என்று சொல்லி இயேசு அவனுக்கு கை காட்டினாரோ? இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் எதற்காக ஆண்டவர் இப்படி செய்ய வேண்டும்? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து என்றைக்குமே இந்த சரீரத்து காணவைகளுக்காக என்றைக்குமே கரிசனை உள்ளவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை அந்த 3 வருஷமும் ஜனங்கள் பின்பற்றினது எதற்கு தெரியுங்களா? இந்த சரீரத்திற்காக மாத்திரம்தான், இந்த மாம்சத்திற்காக மாத்திரம்தான். ஆகவேதான் ஆண்டவர் அநேக நேரங்களில் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அநேக நேரங்களிலே ஆண்டவர் அங்கே விசனப்படுகிறதை பார்க்கிறோம். நான் என்னதான் சொன்னாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீர்கள்? 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார். அந்த ஜனங்களை வயிறார சாப்பிடும்படியாக ஃபாதர் பெர்க்மன்ஸ் கூட பாடல் பாடு, வயிறார உணவளித்தார் என்று பாடல் பாடினார். வயிறார சாப்பிட்டு ஆண்டவரை எதற்காக பின்பற்ற வேண்டுமோ அதற்காக பின்பற்றாமல் கிறிஸ்துவை தேடி போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதற்காக என்னை பின்பற்றுகிறீர்கள், ஏன் என்னை தேடி வருகிறீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கேள்வி கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரிந்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவருக்கு ஜனங்களை குறித்து என்ன அறிந்து கொண்டார்? இந்த ஜனங்கள் என்னை தேடுகிற விதத்தில் என்னை தேட வேண்டியதற்காக தேடாமல் இந்த மாம்சத்திற்காக சாப்பாடு கொடுப்பார், உணவு கொடுப்பார், வேலை கொடுப்பார், வசதி வாய்ப்புகளை கொடுப்பார், சரீர சுகத்தை கொடுப்பார், நிம்மதியை தருவார், பிரச்சனையை மாற்றுவார். எல்லாம் இதற்காகவே கடவுளை தேடி ஜனங்கள் வருகிறதை பார்த்த உடனே ஆண்டவர் விசனப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாம்சத்துக்குரியவைகளை குறித்ததான காரியத்திலே தெய்வம் என்றைக்குமே என்ன செய்கிறது இல்லைங்க, அதற்கு இணங்காதவராக அவர் என்றைக்குமே இருக்கிறார். இன்றைக்கும் அதுதான். ஆனால் தெய்வத்தை தேடி போகிறவர்கள், கிறிஸ்துவை தேடி போகிறவர்கள், சபைக்கு தேடி போகிறவர்கள் இந்த சரீரத்திற்காக மாத்திரமே. நல்ல நடந்துச்சா, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சா, வேற பிள்ளைகள் வந்துடுச்சா, அவ்வளவுதான், முடிஞ்ச சர்ச்சை கட்டு. அதுக்கப்புறம் சர்ச்சைக்கே வரமாட்டாங்க, சபைக்கே வரமாட்டாங்க, கடவுளை தேடவே மாட்டாங்க. காரணம் என்ன? இந்த சரீரம். இந்த சரீரம் திருப்தி ஆகிடுச்சுன்னா கடவுளை தேட வேண்டியது அவசியமே இல்லையே. இந்த கண்ணோட்டத்தோடு கூட, இந்த நினைப்போடு கூட இந்த வசனத்தை பார்ப்போம்னா, இயேசு கிறிஸ்து தன் தாயை பராமரிக்கும்படியாக யோவானுக்கு சொன்னார் என்றுதான் தோன்றும். மாம்ச சிந்தையோடு கூட இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து சரிவர நல்ல ஒரு காரியத்தை செய்தார் என்று தோன்றும். ஆனால் வேதத்தை நன்கு வாசிச்சு பாருங்க.
மரியாள் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதுக்கு பின்பாக மரியாளுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதுக்கு அப்புறம், ஏன்னா 12 வயசுல அவங்க கூட இன்னும் பிள்ளைகள் இருந்தார்கள் சொல்லப்படலை. ஆனால் இருந்திருக்கலாம், இல்லாமல். ஆனால் சொல்ல வேதத்தை நீ பார்க்கும் பொழுது 12 வயதுக்கு பின்பாக யோசேப்பும் மரியாளும் 4 பிள்ளைகளை, குறைந்த 4 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல போவோம் என்றால், இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்களா? இந்த முன்பு வசனத்தை வாசிங்களா, 26. சார், அதுக்கு முன்பு வசனத்தை வாசிங்க. போதும் போதும் வாசிக்கிறோம். இயேசுவின் தாய் நிற்கிறாங்க. அவங்க கூட யார் நிற்கிறாங்க? இயேசுவின் தாயோடைய. அப்ப அவங்களுக்கு உறவு இருக்கா இல்லைங்களா? சொந்த சகோதரி கிளேப்பா மரியாள், அவங்க பேரு மரியாள் தான், ஆனா கிளேப்பா மரியாள் என்று போட்டிருக்கு. அப்ப தன் தங்கச்சி, தன் பெரியவங்களோ எல்டரோ எங்கரோ தெரியல, ஆனா தன் தங்கச்சி தன் அக்காவோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவங்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக யோவானை கை காட்டல. அவர்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. யார? மரியாளை பார்ப்பது. ஐயோ, யோசேப்பு அதன் பின்பாக மரித்து போனார். ஏனென்றால் அதற்கு பின்பு அவரை குறித்து சொல்லப்படல. வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறோம், சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 30 வயதுக்கு முன்னாடியே யோசேப்பு மரித்து போனார் என்று சொல்லப்படுகிறது. விதவையாக அங்கே நிற்கிறார்கள். யார்? மரியாள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சகோதரி உண்டு. கிளையப்ப மரியாள் என்கிற ஒரு சகோதரி உண்டு. அதோடு கூட மாத்திரமில்லை, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். போதும். 4 சகோதரர்கள், சகோதரிகள், குறைஞ்சது 2 சகோதரியாவது இயேசு கிறிஸ்து இருந்திருப்பாங்க. அப்படித்தானே சிஸ்டர்? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, 4 சகோதரர்கள் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா மரியாளுக்கு 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க. 2 குறைஞ்சது 2 பெம்பளை பிள்ளைகள், சகோதரிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்றால் 2 குறைஞ்சது 2 பொம்பளை பிள்ளைகளாக பெண் பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். அப்போ 6 பேர் மரியாளை பார்க்கிறதுக்கு இருக்காங்க. யாக்கோபு என்பவர் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவரை விசுவாசிக்கல. மரித்த பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகுதான் இயேசுவின் மேலே நம்பிக்கை உள்ளவராக வாழ்ந்தார். அவரும் ஒரு தேவனை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிற ஊழியத்தை அடைந்தார். அவர் எழுதினதுதான் யாக்கோபு புத்தகம். யாக்கோபு புத்தகம் இயேசுவினுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய யாக்கோபு எழுதினது என்று பார்க்கிறோம். இது 12 அப்போஸ்தலர் இருக்கிற யாக்கோபு அல்ல. திரும்பவும் சொல்ற, யாக்கோபு புத்தகம் இயேசுவின் சகோதரனாக இருக்கக்கூடிய யாக்கோபு அந்த புத்தகத்தை எழுதினவர் என்று பார்க்கிறோம். ஆனால் 12 அப்போஸ்தலர்ல ஒரு யாக்கோபு உண்டு. அந்த யாக்கோபு இவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நாம் கவனித்து பார்க்கும் பொழுது மரியாளுக்கு 4 ஆண்பிள்ளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு சகோதரி இருக்கிறார்கள். தெரிந்த வரைக்குமே இத்தனை பேர். அப்படி என்றால் எதற்காக ஆண்டவர் யோவானை கை காட்ட வேண்டும்? எதற்காக ஆண்டவர் ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று யோவானை கை காட்டுகிறார்? யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும்? ஒரு விஷயம் தெளிவா நமக்கு புரியுது. என்ன? அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து யோவானை கை காட்டவில்லை. அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து யோவானை கை காட்டவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன் பின்பு சரித்திரத்தை நாம் வேதத்தில் இல்லாத சரித்திரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது யோவானுடைய மரணம்
அவர் இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு சில ஆண்டுகளிலே பத்மோஸ் என்ற தீவிலே சிறைபிடிக்கப்பட்டார். எதற்காக? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர் சொல்லுகிறார் என்று கிறிஸ்துவை குறித்ததான விஷயத்தில் அங்கே அவர் முற்பட்டு கொண்டிருக்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு விரோதமாக குற்றத்தை சுமத்தி அவர் கொண்டு போய் பத்மோ தீவிலே யோவானை, அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு போய் சிறையில் போடுறாங்க. எங்க? ஒரு தீவிலே, தனி இடத்திலே கொண்டு போய் அவர் போட்டுறாங்க. அங்கேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதினார். அதன் பின்பு அங்கே இருந்து மூத்த வயதிலே அவர் மரித்து போனார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எதற்காக இயேசு கிறிஸ்து தன் தாயை, ஸ்திரீயை, அதோ உன் மகன், யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்ல வேண்டும்? நீங்கள் நானும் நினைச்சது என்ன, நினைக்கிறது என்னங்க? ஒரு பராமரிக்கும்படியாக சொன்னார். இல்லை, மரியாதை பராமரிக்க ஆட்கள் இருந்தது. நான்கு ஆம்பளை பசங்க, ஒரு ஆம்பளை பையன் இருந்தாலே போதும். ஒரு ஆம்பளை பையன் இருந்தாலே போதும், தன் தாயை பார்த்து கொள்வான். 4 ஆம்பளை பிள்ளைகள். அப்படி என்றால் ஆண்டவர் இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு அடிப்படை என்ன தெரியுங்களா? இந்த சரீரத்தை ஊடாக, இந்த சரீரத்தின் காரியத்திலே தெய்வத்தை ஒரு மனிதனும் கிட்டி சேர முடியாது. மரியாதை குறித்ததான விஷயத்திலே இன்றைக்கு மனுக்குலம் தவறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தெய்வமாக வணங்கி இன்றைக்கு மனுக்குலம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். ஏனென்றால் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஸ்திரீயே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி. இந்த உலகத்தை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றக்கூடிய பாத்திரமாக அங்கே மரியாள் இருந்தார்கள் என்று பார்க்கிற. கன்னிகையாக யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள். நிச்சயம் நடந்திருந்தது, ஆனால் கன்னிகையாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்திலே தேவ தூதன் வந்து நிற்கும் பொழுது, நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாய், உன்னிடத்திலிருந்து வரப்போகிறது பரிசுத்தம் உள்ளது, இந்த உலகத்தை ஆளப்போகிறது, இஸ்ரவேலை ஆளப்போகிறது சொன்ன உடனே அதற்கு எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அதை தான் என்ன செய்தார்கள்? என் ஆண்டவனுக்கு அடிமை என்று சொல்லி என்ன செய்தார்கள்? மரியாதை ஏற்றுக்கொண்டார்கள். திருமணத்துக்கு முன்னாடி கன்னிகையா இருக்கும் பொழுது ஒருவர் கர்ப்பம் தரிச்சா இந்த உலகத்தில் என்ன பேச்சு பேசுவாங்க? யோசேப்பு மறைவாய் அவர்களை தள்ளிவிடும்படியாகவும் என்ன செய்தானா? யோசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் யோசேப்புக்கு ஒரு தூதன் தோன்றி அங்கே சொல்லுகிறார், நீ மரியாளை தள்ளிவிடாதே, அவளிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது என்று அவனுக்கு சொன்னவுடன் அதன் பின்பாக மரியாளின் மேலே அன்புள்ளவராக இருந்தார். மரியாளை சேர்த்து கொண்டு கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிற வரைக்குமாக அவளோடு கூட இருந்து வாழ்ந்தவர் யோசேப்பு என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மரியாள் இருக்கிறார்கள். கிறிஸ்து உலகத்திலே கிறிஸ்துவை பிறக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிவருவதற்கு மரியாள் அங்கே என்ன செய்தார்கள்? தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றவர்களாக, நீ ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதியாக ஆண்டவர் மரியாளை மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனுக்கள் அவர்களை தெய்வமாக மாற்றி தெய்வத்தை பெற்றெடுத்த தாய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையை நாம் கவனித்து நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து மரியாளை என்ன செய்யலங்க? தன் தாய் என்று அழைக்காதபடிக்கு ஸ்திரீயே 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 என்று ஆண்டவர் அழைத்தார். அவர்களுக்கு கனவீனப்படுத்தும்படியாக ஆண்டவர் அதை சொல்லல. ஸ்திரீகளுக்குள்ளே இந்த உலகத்தை ஆளப்போகிற இரட்சகர் வரப்போகிறார். அந்த ஸ்திரீ இவள் என்று இந்த உலகத்திற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? உரக்க சொல்லும்படியாக ஆண்டவர் அதை செய்தார் என்று பார்க்கிறோம். தெய்வத்தை பெற்றெடுத்த தாய் அல்ல, உலக இரட்சகரை பெற்றெடுத்த ஸ்திரீயாக மரியாள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் நான் நினைக்கிறது போல மரியாள் தெய்வத்தை பெற்றெடுத்தவர்கள், இயேசுவை விட அவர்களுக்கு வல்லமை ஜாஸ்தி, சர்வ வல்லமை உடையவர்கள் என்று இன்றைக்கு உலகம் போற்றி கொண்டிருக்கிறது. மரியாளை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா போதும், அவர்கள் அதை குறித்து மிகவும் விசனப்படுவார்கள். இதற்காக நான் செய்யவில்லையே, ஆனால் இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர்களை போற்றுகிறது. இயேசுவை அவர்கள் மடியில படுக்க வச்சு தாளாட்டிட்டு இருக்கிறது. ஆனால் வேதத்தை நீங்கள் நன்கு வாசிச்சு பாருங்க. பைபிளே படிக்கிறதுல அதான் பிரச்சனையே. யார் என்ன வந்து சொன்னாலும் ஆமாம் ஆமாம் சரி சரி வெள்ளை வெள்ளையர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்னா போதும், அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மயங்கி விடுகிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு மயங்கி விடுகிறோம். இப்பொழுது கொடுக்கிற செய்தியை கூட நீங்க அப்படியே கேட்டு ஆமான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. வீட்டில் சென்று வேதத்தை வாசிங்க. தேவனிடத்தில் கிருபை, தேவனிடத்தில் கேளுங்க, இதற்கு விளக்கம் இதுதானா என்று நீங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாகிலும் பிரச்சனைகள், ஏதாகிலும் முரண்பாடுகள் வந்து பாச கேளுங்க, ஊழியக்கார கேளுங்க, வந்து கேளுங்க. பாச இப்படி சொன்னீங்களே, ஆனால் இதில் இப்படி இருக்கிறதே என்று நாம் கேள்வி கேட்கணும். ஐயோ ஊழியக்காரல நம்ம கேள்வி கேட்க கூடாது, ஆண்டவர் நம்ம சபிச்சிருவாரு என்று இன்றைக்கு பயம் உள்ளவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. பக்தி விருத்தி உண்டாகபடியாக வேதத்தின் காரியங்களை பேசுவதில் ஒரு தவறும் கிடையாது. பக்தி விருத்தி அடையணுமே அன்றி மூட நம்பிக்கையிலே நாம் வளருகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கண்மூடித்தனமாக எதையும் நம்பாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரியாளை என்றுக்குமே தன் தாய் என்று அறிமுகப்படுத்தாதபடிக்கு ஸ்திரீயை என்று ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். காரணம் என்ன? ஸ்திரீகளுக்குள்ளே இந்த உலகத்தை விடுதலையாக்கக்கூடிய இரட்சகர் வரப்போகிறார் என்பது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் இந்த ஸ்திரீக்குள்ள நிறைவேற்றப்பட்டது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? ஸ்திரீயே ஸ்திரீயே என்று மரியாளை அழைத்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு அவங்க ஒரு மறுப்பும் சொல்லலையே. அவங்க அதற்கு ஒரு மறுப்பும் சொல்லல. என்ன ஏன் ஸ்திரீன்னு சொல்ற, என்ன அம்மானு சொல்லக்கூடாதா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க எதுவுமே என்ன செய்யலங்க, பேசாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? சகலவற்றையும் ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் ஆண்டவனுக்கு நான் அடிமை. கிறிஸ்துவை பெற்றவ, இயேசுவை பெற்றவளாக நான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அடிமை என்று அங்கே என்ன மரியாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி அவர்களை நாம் பார்க்காதபடிக்கு இந்த உலகம் வேறு விதத்தில் மரியாளை இந்த உலகத்திற்கு காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் மதத்தில் உள்ளவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். எது தேவனுக்குரியது, எது மாம்சத்துக்குரியது? கிறிஸ்து என்றைக்கும் இந்த மாம்சத்தை முக்கியப்படுத்துகிறவர் அல்ல, மாம்சத்துக்குரியவைகளிலே முக்கியம் காட்டுகிறவரும் அல்ல. ஆகவேதான் தன் கூடவே இருந்த 30 வருஷம் இயேசு கிறிஸ்து தன் குடும்பத்தோடு கூட வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் ஜனங்களாம் சொல்றாங்க, இவன் தகப்பன் தச்சன் அல்லவா, இவன் தகப்பனன் எப்படிப்பட்டவன், தச்சனாக இருக்கிறானே, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் அல்லவா, இவனுடைய சகோதர சகோதரிகள் இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தன் குடும்பத்தோடு கூட தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். 30 வருஷம் இந்த அவர்களோட குடும்பத்தோடு கூட தான் வாழ்ந்தவர். ஆனால் யாக்கோபு அவரை விசுவாசிக்கவில்லை, யாக்கோபு அவரை கண்டுகொள்ளல. ஏன்னா அண்ணாச்சு, அண்ணன் இப்படிலாம் செய்யறான்னு பார்க்க உடனே எல்லாருக்கும் அங்க என்ன, அங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பொறாமை. கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் யாக்கோபு அதை அறிந்து கொண்டார். வேதம் அதற்கு சாட்சி. வேதத்தை படித்து பாருங்க, யாக்கோபை படிச்சு பாருங்க, யாக்கோபு நிருபத்தை படிச்சு பாருங்க. அதன் பின்பு யாக்கோபு ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்திலே அங்கே இருந்தார் என்று பார்க்கிறோம். பேதுருவுக்கு மேல யாக்கோபு அங்கே என்ன செய்தார்? ஒரு ஸ்தானத்தை அப்போஸ்தலர் நாட்களிலே அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் குடும்பத்தோடு கூட வாழ்ந்தாலும் கூட தன் சகோதரன் யாக்கோபு என்ன செய்யலங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. தன் தாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக
இயேசுவினுடைய காரியத்தில் அவருடைய நோக்கம் என்ன, எதற்காக அவர்கள் பிறந்தார் என்கிறதெல்லாம் அறிந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம், அவர்களுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னவாகுமோ 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 என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? கலங்கிக் கொண்டிருந்தார்கள். வேதத்திலே வாசிக்கும் பொழுது இயேசுவை தேவாலயத்திலிருந்து சிறு வயதிலே குழந்தையாக கொண்டு போகும் பொழுது சிமியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன் அவர்களுக்கு உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி மரியாளுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். அதன் பின்பாக ஒரு பெரிய மூதாட்டி வந்து அங்கே நின்று அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் வந்து அதை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்களும் கடந்து சென்று போனதை மரியாள் தன் மனதுக்குள்ளே வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லா நடக்கிற சம்பவங்கள், 12 வயதில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் தன் மனதில் வைத்து குழப்பத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்தார்? அணுகிக் கொண்டு தன் மகன் தன்னுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவன், இப்பேற்பட்ட காரியங்களுக்கு அவர் இருக்கிறாரா என்று அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் நாளடைவில் அவர்கள் என்ன செய்தார்கள்? பலப்படும்படியாக அவர்கள் போனார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் என்றுக்குமே என்ன செய்கிறது இல்லை, இந்த சரீரத்தின் ஊடாக அவர் தன் உறவுகளை, தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை யார் கூடயும் வைக்கிறது கிடையாது. சரீரத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய எந்த உறவுகளுக்கும் தெய்வம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர் அல்ல என்று பார்க்கிறோம். அதுதான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. போதும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. லூக்கா போதும் சிஸ்டர். இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு வீட்டில். அவரை காணும்படியாக வெளியே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவர் கிட்ட போக முடியல, அவ்வளோ கூட்டம். அத்தனை கூட்டத்தில் வெளியே நிற்கிறார்கள் இயேசுவின் தாயும் சகோதரர்களும். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, இவங்க 4 பேரும் வெளியே நிற்கிறாங்க. தாயும் நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கும் பொழுது அவருக்கு சொல்லப்படுகிறது, உங்களுடைய தாயும் சகோதரரும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? போதும். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன்? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரருமா இருக்கிறார்கள் என்று. மற்றபடி யார் எனக்கு தாயும் சகோதரனும் கிடையாது. மரியாளை ஆண்டவர் எவ்வளமாக இயேசு கிறிஸ்துவை இந்த சரீரத்தின் பிரகாரமாக பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் தேவ வசனத்தின்படி கேட்டு நடக்காதவர்களாக இருப்பார்கள் என்றால் இயேசுவின் தாயாக இருக்க முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தாய் என்று சொல்லாதபடிக்கு மரியாளை ஸ்திரீயே ஸ்திரீயே ஸ்திரீயே. காரணம் என்னவென்றால் அவர்கள் இன்னும் இயேசுவை சரிவர அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்தார்கள். யாக்கோபு அதை குறித்து யாக்கோபு தன் சகோதரன் இயேசு கிறிஸ்துவை சரிவர அறிந்து கொள்ள முடியாமல் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த முழு உலகத்திலுமே இன்றைக்கு கிறிஸ்துவை சரீரத்தின் பிரகாரமாக அவரை திருப்திப்படுத்தும்படியாக போனால் கிறிஸ்து அதன் மூலமாக திருப்திப்படுகிறவர் அல்ல. தன் சரீரத்தை கிழிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாலும் முழங்காலிலே 24 மணி நேரம் நின்று நீ ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தாலும், இரவு முழுதும் விழித்து செபிக்கிறவனாக உன்னை வருத்தப்படுத்திக் கொண்டு செபிக்கிறவனாக இருந்தாலும், உபவாசத்தில் இருந்து சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு 40 நாள் ஆச்சு என்று சொல்லுகிறவனாக இருந்தாலும், 100 நாள் 100 மணி நேரம் ஜெபம் என்று ஜெபத்தில் தரித்திருக்கிறவனாக இருந்தாலும், தேவனுடைய வசனத்தின்படி நடக்காதவன் கிறிஸ்துவனுடைய உறவுகளே இல்லாதவன் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை அதன் வகையிலே தேடாதவன் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லா மனிதனும் என்ன செய்கிறார்கள்? மாம்சத்தின் ரீதியிலே கடவுளை தேடும்படியாக
போகிறார்கள். ஆகவேதான் தன் சரீரத்தில் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கடவுளுக்கு கொடுத்து, காணிக்கையாக காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து கடவுள் வாங்கிலான்னு பார்க்கிறான். மனுஷனால வாங்க முடியாது. எவன் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறானோ அவனே இயேசுவுக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள். அப்ப ஏன் ஆண்டவர் மரியாளை யோவானிடத்தில் பார்த்து கொள்ளும்படியாக சொன்னார்? யோவானை காண்பித்து இதோ உன் தாய் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? உன் தாயும் சகோதரர், உங்களுடைய தாயும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே அன்றி வேறு மற்றவன் எனக்கு தாயும் சகோதரனுமாக இருக்க, என்னை பெற்றெடுத்தவளாக இருந்தாலும் தேவ வசனத்தின்படி அவள் வாழ்ந்தே ஆக வேண்டும். பெரிய சர்ச்சு கட்டி கொடுத்துட்டாங்க. நான் எங்க ஊர்ல பெரிய சர்ச்சு எங்க அப்பா தான் கட்டினார், எங்க தாத்தா தான் கட்டினாரு. எங்க தாத்தாவுக்கு தாத்தா கட்டின சர்ச்சு. நீ எவ்வளவு பெரிய சர்ச்சு கட்டி கொடுத்தவனாக இருந்தாலும் தேவனுடைய வசனத்தின்படி நடக்காதவனாய் இருப்பாய் என்றால் நீ தேவனுக்கு புறம்பானவனே. இதோ உன் தாய் என்று, இதோ உன் மகன் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன? மாம்சத்தின்படி மரியாளுக்கு அங்கே உறவுகள் இருந்தார்கள். 4 ஆம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளை, ஒரு சகோதரி கிளேப்ப மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாலும் யோவானை கை காட்டினது காரணம் தெரியுங்களா? தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வசனத்தை பின்பற்றுகிற அப்போஸ்தலனுடைய கரத்திலே மரியாளை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் மரியாள் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக அவள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் தொடர்ந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு மரியாளை வந்து சந்திக்கல. காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் அதை முக்கியப்படுத்தலவென்றால் தம்முடைய சீஷர்களுக்கு தான் அதை தம்மை வெளிப்படுத்தினார். 12 சீஷர்களுக்கு தான் தன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 12 சீஷர்கள் மூலமாக தான் இயேசுவை பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் தேவனுடைய வசனத்தை அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இதை புரிந்து கொள்ள காரியத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க? தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்கார மையங்க ரொம்ப நல்லா இருப்பான். ஊழியக்காரோட பையன், ஐயா ஊழியக்காரனுடைய பையனாக இருந்தாலும் நீ தேவனுடைய வசனத்தின்படி நடக்காதவனா இருப்பாய் என்றால் கிறிஸ்துவுக்கு புறம்பானவனே. யாக்கோபு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. யாக்கோபு தேவனுடைய அப்போஸ்தலனாக அவன் மாறவில்லை. எப்போ? அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவை அவன் என்ன செய்யலங்க? ஏற்றுக்கொள்ள. குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவை நம்பாத குடும்பமாக இருந்தார். தன் சொந்த குடும்பமே இயேசு கிறிஸ்துவை நம்பல. தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கிற ஜனமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. இவன் தச்சனுடைய மகனாச்சே, மாம்சத்திலே அவரை பார்க்கிறார்கள். மாம்சத்திலேயே அவரை பார்க்கிறதுனால இவர் கார்பெண்டர் ஆச்சே, இவர் தான் அந்த மர வேலையில செய்கிறவராச்சே, இவங்க தாய் ஏதோ நிற்கிறார்களே, இவங்க சகோதரன் இங்க நிற்கிறார்களே, இவங்க சகோதரிகளை நிற்கிறார்களே என்று பார்க்கிறார்களே அன்றி கிறிஸ்துவை தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே பார்க்க ஒரு மனிதனுக்கும் அங்கே தகுதியில் திராணி இல்லை என்று பார்க்கிறோம். ஆகவேதான் சொல்லப்படுகிற தன் சொந்த வீட்டிலே தீர்க்கதரிசி என்ன செய்வான்? அவமானப்படுத்தப்படுவான். என்னெல்லாம் நடந்திருக்குமோ என்று தெரியல. யாக்கோபு என்னெல்லாம் இயேசுவை பேசினார் என்று தெரியாது. அதற்கு மரியாள் எப்படிப்பட்ட விதத்தில் அவருக்கு நடத்தினார்கள் என்று தெரியாது. ஆனால் இன்னும் மரியாள் தேவனை சரியாக, தேவனுடைய வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாததனாலே யோவான் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலருடைய கரத்திலே தன் தாயை ஒப்பு கொடுத்து சென்றார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கடவுளை எந்த மனுஷனும் சரீரத்தில் தொட முடியாது, சரீரத்தின் வழியாக தொட முடியாது. கடவுளை தொடக்கூடிய ஒரே வழி தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. ஆகவேதான் யோவான்
அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தை எழுதும் பொழுது வார்த்தை குறித்து மையப்படுத்தி எழுதினார். 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2 வசனத்தில் வாசிங்களே. யோவான்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, ஆதியிலே அந்த தேவனோடு கூட இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிற அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தன் தாயை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே 40 நாள், ஏறக்குறை 40 நாள் அங்கே தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்து, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு இடத்துல கூடி காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கும்படியாக அதற்காக காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அது ஏறக்குறை 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில் கூடுகிறார்கள். அதில் ஒருவர் யார் தெரியுங்களா? மரியாளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாளும் சீஷர்களோடு கூட அங்கே இருந்து ஏறக்குறைய ஸ்திரீகள், பல ஸ்திரீகள் அங்கே இருந்தார்கள். அங்கே சீஷர்களும் இருந்து என்ன செய்தார்கள்? உன்னதத்திலிருந்து வருகிற பலத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனே தெய்வத்திற்கு நல்ல உறவை காட்டுகிறவன். பெற்ற தாயாக இருந்தாலும் வசனத்தை கேட்காமல் இருப்பார்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு உறவு அவர்கள் அல்ல. கிறிஸ்துவை பெற்றுவிட்டால் போதாது, கிறிஸ்துவுக்காக, தெய்வத்திற்காக இதை கட்டிவிட்டேன், இதை செய்துவிட்டேன், இதை நடத்திவிட்டேன், மாசம் மாசம் சர்ச்சுக்கு வந்து காணிக்க மாத்திரம் கொடுத்துடுறேங்க, இதை மட்டும் நான் செஞ்சிடறேங்க, கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. அதுலதான் நீங்க சர்ச்சுக்கு வர வேணாம், இவ்வளவு தூரம் வர வேணாம், இங்க இருந்து நீங்க என்ன செய்யுங்க, ஜிபேல எனக்கு காணிக்க அனுப்பிச்சிரு. என்ன பிரயோஜனம்? இயேசுவின் தாய், தன்னை பெற்றெடுத்த தாயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? என் வசனத்தின் பிதா தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனே அன்றி மற்றவன் எனக்கு தாயும் சகோதரனுமாக இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவங்க பெற்றவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எதுக்கும் சண்டை இருந்ததா? அப்படி இல்லைங்க. தேவன் சொல்ல வருகிறது கவனியுங்கள். தெய்வம் இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிறது கவனியுங்கள். இன்றைக்கு முழு மனிதனும் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய இந்த சரீரத்துக்குரிய காரியங்களை மையப்படுத்தும்படியாக போகிறார்கள். காமராஜரை குறித்து நாம் அறிவோம். அவர் அந்த பதவியில் இருக்கும் பொழுது அவர் நிமித்தமாக எந்த விதமான ஒரு நன்மையும் தன்னுடைய பெற்றவங்களுக்கு, தன் வீட்டுக்கு போய்விடக் கூடாது என்று சொல்லி அதில் ரொம்ப கரிசனை உள்ளவராக இருந்தார். அவங்க அம்மா பார்த்தீர்கள் என்றால் மிகவும் ஏழ்மையான ஒரு வீடு, சின்ன ஒரு வீடு, ஒரு ஃபேன் கூட இல்லை. அந்த வழியா என்ன செய்யுது, தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் கூட அவங்க வீட்டுக்கு கிடையாது. அது என்ன செய்தார்? சிஎம்மோட தாய் என்று சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஆள் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கார். அது வந்து பார்த்த காமராஜர் உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி, ஏயா ஏன் அம்மான்னு சொல்லிட்டு செஞ்சே, மற்றவங்களுக்கு செஞ்சியா நீ? உடனே இது எடு என்று சொல்லி எடுத்தாரா. காரணம் என்ன? சிஎம்மோட தாயாக இருந்தாலும் மற்ற ஜனத்திற்கு என்ன நடக்கிறதோ அதை தான் மற்ற இவர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று சொல்லி சரியான ஒரு விதத்தில் இருந்தவர் காமராஜர். இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள், அமைச்சர்களோ, பதவியில் இருக்கிறவர்களோ அப்படிப்பட்டவர்களாக இல்லை. ஒரு மனிதனை இவ்வனமாக யோசிக்கும் பொழுது, ஒரு பதவியில் இருக்கிறதுனாலே அதை நான் துஷ்பிரயோகம் பண்ணிவிடக் கூடாது என்று சொல்லி கரிசனை உள்ளவனாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ தன்னுடைய வீட்டுக்காகவோ தன்னுடைய காரியத்திற்காக நான் செய்துவிடக் கூடாது என்பதிலே ஒரு மனுஷன் கரிசனையாக இருக்கும் பொழுது, உலகத்தின் இரட்சகர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், இந்த மாம்சத்தின்படி உறவிலே வந்தவர்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய உறவாக ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. அவங்க
சுற்றி இருக்கிற தம்முடைய சீஷர்களுக்கு பார்த்து காண்பித்து சொல்லுகிறார், இவர்களை எனக்கு தாயும் சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், சிலுவையிலே போகும் பொழுது அந்த மரியாளுக்கு தன்னை தொடர்ந்து பின்பற்றி வருகிற மரியாளை வீட்டில் அவங்க இருந்திருக்கலாம், அங்கே இருந்து ஓரமா நின்று அழுதிருக்கலாம், ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்யலாம், அப்படி செய்யாதபடிக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு இடத்துல அவர்களை பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். பின்பற்றி வருகிறதை பார்த்த கிறிஸ்து, சிலுவை வரைக்கும் வந்த தன் தாயை பார்த்த கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவை, அவர்களுக்கு தேவையான தேவனுடைய வார்த்தை, அதை கொடுக்கக்கூடியது இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார், 2 பேரையும் ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார், தாயும் மகனுமாக அங்கே இணைக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் அதை சொன்னார் என்று ஆண்டவர் பார்த்துக்கிறாருங்க, பராமரிக்கிறாருங்க. அப்படி அல்ல, பராமரிக்கிறதுக்கு ஆள் உண்டு, தேவ வசனத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. யாருக்கு? மரியாளுக்கு. இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு பராமரிக்கிற ஆள் உண்டு. 4 ஆம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிறாங்க, ஒரு சகோதரி பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறாங்க. பராமரிக்கிறது பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியுங்களா, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு கேட்க முடியாது. ஆகவேதான் வார்த்தையை சொன்ன அப்போஸ்தலனாகிய யோவானை ஆண்டவர் என்ன செய்தார், தன் தாயை பார்த்து கொள்ளும்படியாக அங்கே சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிற உறவை ஆண்டவர் அங்கே மேம்படுத்தினாரே அன்றி தன்னுடைய மாம்சத்தின் மூலமாக வந்த யாக்கோபையோ, மாம்சத்தின் மூலமாக வந்த மற்ற பிள்ளைகளை ஆண்டவர் கூப்பிட்டு பார்த்து கொண்டு சொல்லல. தேவனுடைய கரிசனை எல்லாம் இன்றைக்கு உங்களை என்னையும் குறித்த தேவனுடைய கரிசனை என்ன தெரியுங்களா, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். என்னிடத்தில் இருக்கிறது என்ன? இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் என்ன இருக்குன்னு வந்தீங்க, என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று, என்ன தெரியுங்களா, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, அதன் மூலமாக நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அநேகரை அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார், நடத்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் சரீரத்தின் பிரகாரமாக தெய்வத்தை தேடுவதற்கு, தெய்வத்தை அண்டுவதற்கு நாம் என்றைக்குமே பிரயாசப்படக்கூடாது. நம்முடைய பிரயாசம் எல்லாமே எப்படி இருக்கணும் தெரியுங்களா, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். ஹல்லேலூயா. நீங்க கோடியா 1000 சர்ச்சுக்கு நீங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க சர்ச்சில் வந்து தேவனுடைய வார்த்தையை சரிவர கேட்டாலே போதும், அது நம்மை நன்மையானவர்களை அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல மழை பெய்கிறதற்கு என்ன அர்த்தங்க, மழை ஏன் பெய்யுது, மழை வந்து பெய்து பூமியை நனைத்து அதில் இருக்கிற பயிர்களை வளர்வித்து தன் வேலை செய்து முடித்து திரும்பி போகிறது போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்யுங்க, பிழைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்காக நாம் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். ஸ்திரியே, அதோ உன் மகன். அவனை பார்த்து, யோவானை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று உறவை ஆண்டவர் காட்டினதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலனை தன் தாய்க்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். இவன் மூலமாக நீ தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்து நிற்கும்படியாக நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் அங்கு மையப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தமது வார்த்தையை தேவன் மையப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலுவையில் நடந்த அகோரமான காட்சி, சிலுவையில் அப்பேற்பட்ட அகோரமான நிகழ்ச்சி நடந்தது. அதன் மத்தியிலும் தன் தாய்க்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னை பெற்றெடுத்த அந்த பூமியிலே பாக்கியவதியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் வழிகாட்டுகிறார். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பற்றுக்கொள்வதற்கான வழியை ஆண்டவர் காட்டுகிறார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதை தான் தொடர்ந்து ஆண்டவர் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சபைக்கு எதற்கு வாங்க, சத்தியத்தை கேட்க வாங்க. சர்ச்சுக்கு எதற்கு வரீங்க, சத்தியத்தை கேட்கும்படியாக வரீங்க. அதுதான் நம்மை தேவனுக்கு உறவாளம் ரிலேஷனாக நம்மை மாற்றும், தேவனுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை மாற்றும்.
இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது ஒன்றுதான். எதுங்க? தேவனுடைய வார்த்தை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நடப்போம் என்றால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சென்று மரித்தாரே, அந்த மரித்ததற்கு அர்த்தம் பிறக்கும். ஒரு மனிதன் தெய்வத்தின் வார்த்தைக்கு ஒருவன் முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால் அவன் தேவனுடைய சரீரத்தில் வந்து மரித்த தேவனுடைய மரணத்திற்கு அவன் என்ன செய்கிறான்? அதற்கு பதில் அளிக்கிறவனாக, அதற்கு அவன் பலன் அளிக்கிறவனாக, பிரதிபலன் அளிக்கிறவனாக கிறிஸ்துவுக்கு அவன் மாறி போகிறான். கிறிஸ்து அது நிமித்தமாக மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். எழுந்து நிற்போமா? ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்துவோம்.